ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ரைட், இது ஒரு பகுதி. ரப்பனா எங்களுடைய ரப்பே, இன்னனா நிச்சயமாக, சொல்லுங்க, நிச்சயமாக நாங்கள், முன்னால வந்ததுதான். அந்த இதை விளங்கணும், நம்ம பாடமாக்குற மட்டுமல்ல அந்த சொல்லையும் விளங்கிட்டு போனா தான் நம்ம என்ன செய்யும், நமக்கு வரும். இன்னனா நிச்சயமாக நாங்கள், சமிஅனா என்ன கேட்டோம், முனாதியன் முனாதியன் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளரிடம் கேட்டோம். எதை கேட்டோம்? யுனாதி லில் ஈமான், ஈமானின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளரின் அழைப்பை நாங்கள் கேட்டோம். அது மட்டுமா? எப்படி அவர் சொன்னாரு? அன் ஆமினு பிரப்பிக்கும், உங்களுடைய ரப்பை கொண்டு நீங்கள் கொள்ளுங்கள். எனவே ஃபஆமன்னா, அவர் சொன்னாரு, நாங்க ஈமான் கொண்டோம். அப்ப பின்னால உள்ள வசனங்கள் சமிஅனா, பின்னால உள்ள வசனங்கள் என்ன? வாத்தானா. சமிஅனா வாத்தானா. முன்னுக்கு ஒரு துவா விட்ட ஞாபகம் ஐயா, சமிஅனா வாத்தானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர். அதான் இது. சமிஅனா கேட்டோம், அப்படியே தொடர்ந்து வருது. அந்த 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 வாத்தானாவை எப்படி வாத்தானா இதாத் பண்ணோம் என்பதை அந்த வரி சொல்லுது. எப்படி சொல்லுது? சமிஅனா நாங்கள் கேட்டோம், முனாதியன் யுனாதி லில் ஈமானி அன் ஆமினு பிரப்பிக்கும் ஃபஆமன்னா, உங்களுடைய ரப்பை கொண்டு நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று ஒரு அழைப்பாளர் அழைத்ததை நாங்கள் கேட்டோம். கேட்டு ஃபஆமன்னா அதற்கு கட்டுப்பட்டோம். எனவே யா அல்லாஹ் ரப்பனா 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 என்று அடிக்கடி வருது பாருங்க. ரப்பனான்னு அப்படி கேட்கறாங்க, எங்களுடைய ரப்பே எங்களுடைய ரப்பே எங்களுடைய ரப்பே. அப்ப அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எப்படி துஆ கேட்கணும்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு மனிதன் சும்மா ஒரு என்ன சொல்றது, அந்த ரப்புங்கிறத உணர்ந்து அடிக்கடி கேட்கணும். சும்மா எனக்கு அதுதான் அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம ரப்பனாவை என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா, எங்களுடைய தவறுகளை நீ போக்கி விடுவாயாக. நாங்க செஞ்ச குற்றம் குறைகள் தப்பு தவறுகள் இதை மன்னிச்சு அதை எங்களை விட்டு நீக்கி விடுவாயாக. சில பொழுது பாவங்கள் செஞ்சா அல்லாஹ் பாவத்தை எழுதுவான். சில பொழுது பாவம் செஞ்சால் அந்த பாவத்தால சில விளைவுகள் வாழ்க்கையில் ஏற்படும், அதை நீக்கிறியா அல்லாஹ். உங்களுக்கு விளங்க உங்களுக்கு விஷயம். இமாம் அப்துல்லாஹ் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க எப்படினால், அல் மஆசி துமீத்துல் குலூப், பாவங்கள் உள்ளத்தை என்ன செய்யும், மரணிக்க செய்து விடும். பாவம் செஞ்சு செஞ்சு ஒரு மனிதன் உள்ளம் மரணிச்சிட்டுன்னு சொன்னால் அவன் யாழ்லா இந்த பாவத்தை மன்னிச்சிருந்தா பாவம் மன்னிக்கப்படும். உள்ளம் மரணிச்சதை எப்படி இல்லாமல் ஆக்குறது, அதை எப்படி உயிர்ப்பிக்கிறது? வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார், என்ன பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். வதவஃபனா மஅல் அப்ரார், அது மட்டுமல்ல நல்லோர்களோடு என்னை மரணிக்க செய்வாயாக. நம்ம வாழ்ற சூழலும் நல்லதா இருக்கணும், அதே நேரம் மரணிக்கிற சூழலும் நல்லதா இருக்கணும். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் வருது முஸ்லிம்ல, ஒரு மனிதர் எந்த நிலையில் எந்த தோற்றத்தில் எப்படி மரணிக்கிறாரோ அப்படியே தான் எழுப்பப்படுவார். உதாரணம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளாய்க்கலாம். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடக்கம் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் இமாம்கள் வரை கடைசி முடிவை பயந்தார்கள், கடைசி முடிவை பயந்தார்கள். அப்ப நல்ல மனிதனாக மரணிக்கிறது என்பதை விட நல்ல மக்களோடு சேர்ந்து மரணிக்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்டாங்க, பின்னுக்கு வரும். ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் அறிவை தந்து விடு, நல்ல மக்களோடு என்னை சேர்த்து விடு. தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இந்த உலகத்திலே நல்லவங்களோட வாழணும், மறுமையிலே நல்லவங்களோட நம்ம என்ன செய்யணும், வாழணும். உலகத்தில் நாங்க யாரோடு நாங்க நெருங்கி பழகுகிறோம், நெருங்கி யாரோட நாங்க பழகுறோம், அப்ப அந்த மனிதர்களுடைய அந்த சூழலில் தான் எங்களுடைய மரணமும் எங்களுக்கு என்ன செய்ய போகுது, அமைய போகுது. அப்ப நம்ம யாரை நண்பர்களா தெரிவு செய்யறோம் என்பதை நம்ம என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். خير وتوفنا مع الابرار وتوفنا مع الابرار. அப்ப நம்ம எந்த நிலையில மரணிக்கிறோம், எந்த தோற்றத்தில் மரணிக்கிறோம். அப்புறம் நாளைக்கு மறுமையில நாங்க போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க போறோம். நாங்க எப்படி எந்த தோற்றத்தில் நாங்க போகணுங்கிறத நாங்க தான் என்ன செய்யணும்,
முடிவெடுக்கணும். அல்லாஹ்வை சந்திக்க போறோம், நாங்க எப்படி போறோங்கிறது நாங்க தான் என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். எங்களுடைய ஈமான் எப்படி இருக்கணும், நாங்க மரணிக்கிற நேரம் எங்களோட அமல்கள் எப்படி இருக்கணும் என்பதை நாங்க என்ன செய்யணும். யாருக்காவது தெரியுமா நான் எப்ப மரணிக்கிறோம்? தெரியாது. அப்ப எப்பயுமே என்ன செய்யணும், அதுக்கு ரெடியாக இருக்க வேண்டும். ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. ربنا எங்களுடைய ரப்பே, وآتنا எங்களுக்கு